ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ராமனுடைய கல்யாண குணங்களை பற்றி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருகை தந்த நாரதரிடத்தே வால்மீகி கேட்டார். அனைத்து குணங்களும் பொருந்திய ஒரே வள்ளல் பெருந்தகை ராமன் என்று நாரதர் பதில் கூறினார். இது ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம். தொடங்கும் போது ராமனின் குணத்தை பாடினார் நாரதர். அத்தியாயந்தோறும் சர்க்கந்தோறும் ராமனுடைய ஓரொரு குணம்தான் பளிச்சிடுகிறது. ஆங்காங்கு ராமனுடைய குணத்தை நாம் வால்மீகி ராமாயணத்தின் சொற்களின் மூலம் அனுபவிக்கும் போது புல்லரிக்கிறது. இதோ இலக்குவன், அவன் குணத்தை கொண்டாடவா? கௌசல்யை, அவருடைய பண்பை பாராட்டவா? இவர்கள் எத்தனை கொதித்தாலும் ஒரு துளியும் கலங்காமல் தர்மத்தின் வழி நிற்கும் ராமன், அவனுடைய உயர்ந்த பண்பை பாராட்டவா? இப்போது நாம் கிழக்கு தாம்பரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் இருக்கும் பட்டாபிராமரை தரிசிக்க வந்துள்ளோம். பிராகாரத்தை வலம் வருகிறோம். முதலில் ஹயக்ரீவ பெருமான் லக்ஷ்மி ஹயக்ரீவராக சேவை சாதிக்கிறார். இடது திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு அவளுக்கும் உபதேசிக்கும் முகமாக நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். கல்விக்கெல்லாம் தேவதையாய், கல்விக்கெல்லாம் இருப்பிடமாக பெருமான் உள்ளான். லக்ஷ்மியே தனக்காக வைத்திருப்பவன் தான் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான். அவரை இங்கு சேவித்துக் கொண்டோம். சக்கரத்தாழ்வார் பெருமானுடைய வலது திருக்கையை அலங்கரித்துக் கொண்டு தான் பல திருக்கைகளோட சேவை சாதிக்கும் அவர். நம்முடைய வினைகளையும் ஆரோக்கிய கேட்டையும் ஆயுட்குறைவையும் பக்தியின்மையையும் அனைத்தையும் போக்கி நன்மையே நல்கக்கூடியவர். சக்கரத்தாழ்வார் பெருமானுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார், ஆபரணமாகவும் இருக்கிறார், அலங்காரமாகவும் இருக்கிறார். சக்கரத்தாழ்வாரை சேவித்துக் கொண்டோம். பிரதட்சணமாக வரும்போது ராமன் ஆச்சரியமான திருக்கோலத்தில் எழுந்துள்ளி உள்ளார். இதோ முதலில் உற்சவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். மூலவர் நகரமாட்டார். உற்சவர் தான் உற்சவத்துக்காக வெளியே புறப்பாடு கண்டருடுகிறார். பகவான் வீதியார புறப்பட்டு வந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார். காப்பதற்கு நாம் உள்ளோம், கவலை வேண்டாம் என்று கூறுகிறார். இதை நம்பித்தான் ஓரொரு கோயிலை சுற்றி இருக்கும் பக்தர்களும் வாழ்கிறார்கள். நாம் ஏன் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கிறோம்? நாம் காக்கப்படுகிறோம். அதோடு இல்லை, அவனுக்கு அருகே இருக்குமானால் பயம் விலகுகிறது. அதசோ பயங்கதோ பவதி என்று உபனிஷத்து கூறுகிறது. பகவானிடத்திலிருந்து விலகி போனால் பயம் பீடிக்கும், அவனுக்கு அருகே வந்தால் பயம் விலகும். ராமனை சேவிக்க சேவிக்க அவருடைய கருணை பொங்கும் விழிகள், பேசத் துடிக்கும் உதடுகள், திண்ணென்றிருக்கும் திருத்தோள்கள், அகன்று விரிந்த திருமார்பு, சிரித்திருக்கும் இடை, புடைத்திருக்கும் கைகள், அழகாக கீழே நீரோடை போல் இறங்கி ஓடும் திருத்தொடைகளும் கணுக்காலும் திருவடிகளும், 10 நிலவுகள் பூத்தா போல இருக்கும் திருவடி நகங்கள், அனைத்துக்கும் மேல் இவற்றுக்கு அழகு கூட்டுகிறா போலே அருகே இருக்கும் சீதாதேவி, இவர்கள் அனைவரையும் சேவித்துக் கொள்கிறோம். நம்மால் இவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆஞ்சநேயர் அருள் இருக்குமானால் தொண்டு புரிகிறோம். அது உடலாலோ பேச்சாலோ மனத்தாலோ பகவானுக்கு தொண்டு புரியலாம். இன்று நாம் பட்டாபிஷேக ராமனை, சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் ஆகிய அனைவரோடும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம்.
நாம் பார்க்க வேண்டிய கட்டம் அயோத்தியா காண்டத்தில் 23வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளோம். இலக்குவன் கோபத்தோடே பேசுகிறான். ராமா, நீ காட்டுக்கு போவது என்பதில்லை. நான் அதை அனுமதிப்பதற்கு இயலாது. நீ நாட்டில் தான் இருக்க வேண்டும். உனக்குத்தான் பட்டம். இது நாள் வரை இந்த கைகள் தானம் கொடுக்க பயன்பட்டன. ஆனால் இன்று சண்டையிட பயன்பட போகின்றன. அனுரூபா விமௌபாகு ராமகர்ம கரிஷ்யதா அபிஷேச்சனம் அவிக்னஸ்ய கர்த்திருணாந்தே நிவாரணே விமிருஜ்ஜு வாஷ்பம் பரிசாந்த்ய சாசகிருத்ஸ லக்ஷ்மணம் ராகவ வம்சவர்தனः உவாச பித்ரோர்வச்சனே வியவஸ்திதம் நிபோத மாமேஷகி சௌமிய சத்பதா. இத்தனையும் கோபத்தோടെ பேசுவதை ராமன் கேட்டிருந்தான். லக்ஷ்மணன் பேசி முடித்தான். ராமன் புன்னகை மாறாமல், தன் நிதானம் தவறாமல். இதுதான் ராமனிடத்தில் நம்மை அடிமைப்படுத்தும் பண்பு. எத்தனை தூரம் கொதித்தெழுந்தாலும் தன் நிலையிலிருந்து ராமன் மாறுவதே இல்லை. இதை பார்க்க பார்க்க இந்த தன்மை துளியாவது நமக்கும் வாராதா? நாம் உடனே பதறி போகிறோமே. எது நடந்தாலும் பதறுகிறோம், நிதானம் இழக்கிறோம். ஆனால் எத்தனை நடந்தாலும் ராமன் நிதானம் இழக்காமல் இருக்கலாம். நமக்கு தோணலாம், அவர் தெய்வம், நடக்கப் போவது தெரிகிறது, அதனால் பதறாமல் இருக்கலாம். நாம் தெய்வம் அல்லவே, மனிதனாயித்தே, நடக்கப் போவது தெரியாதே, ஆகவே நான் பதறுகிறேன் என்று கூறி பார்க்கலாம். இது நியாயமான கூற்றல்ல. ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுக்கிறாள். குழந்தைக்கு வயது 6. யார் பதறுகிறார்கள்? குழந்தையை பாதுகாக்க வேண்டிய தாய் பதறுகிறாளா? குழந்தை பதறுகிறதா? என்ன ஆபத்து வந்தாலும் குழந்தை பதறாது. ஏனெனில் காக்க தாய் இருக்கிறாள் என்னும் உறுதி அதற்குண்டு. அப்போ சுலபமா புரிஞ்சுக்க வேண்டியது, காக்க வேண்டியவன் பதற வேண்டுமே தவிர காக்கப்பட வேண்டியவர்கள் பதற தேவையில்லை. ராமன் பதற வேண்டும். எப்படி தன் குழந்தைகளை காக்கப் போகிறோம் என்று அவன் இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். காக்கப்பட வேண்டிய நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பதறுவதில்லை. ஏன்? நம்மை காக்க தாய் இருக்கிறாள்ங்கிற நம்பிக்கை. அதே குழந்தை 15 வயதானவுடன் பதறுகிறது. ஏன்? அவள் காக்க மாட்டாள் என்கிற நம்பிக்கை போய்விட்டது. அவள் காப்பாள் என்கிற உறுதி இருக்கும் வரை குழந்தை பதறவில்லை. இவளா நம்மை காக்க போகிறாள் என்று நினைத்தவுடன் குழந்தை பதறுகிறது. நாம் என்றுமே குழந்தையாக இருப்பது நலம். அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. நாம் பகவானின் குழந்தையாக இருந்து அவர் எப்போதும் காப்பார்கிற உறுதி இருந்து விட்டால் நாம் இந்த வாழ்க்கைக்கு பதறப்போவதே இல்லை. எதுவும் நடக்கத்தான் போகிறது. நாம் தடுத்து விடவும் முடியாது, தூண்டி விடவும் இயலாது. நம்ம முயற்சி நாம் செய்ய முடியும். இதை மறுபடியும் மறுபடியும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், முதல் 3 ஆண்டுகள் கீதையில் கேட்டீர்கள், அடுத்த 3 ஆண்டுகள் பாகவதத்தில் கேட்டீர்கள், தற்போது 3 ஆண்டுகள் ராமாயணத்தில் கேட்க போகிறீர்கள். இனி எத்தனை 3 ஆண்டுகள் கேட்டாலும் செய்தி அதே. காப்பவன் பதற வேண்டும். காக்கப்பட வேண்டியவன் பதற தேவையில்லை. ஆனால் காக்கப்பட வேண்டியவனுக்கு காப்பாளனிடத்தில் நம்பிக்கை வேணும். இதுதான் தேவையே தவிர காப்பவன் பதறவில்லையே என்றால், மக்களுக்கு மக்களாக இருக்கும் தாயார் நாளைக்கு எப்படி குழந்தையை காக்க வேண்டும் என்பது தெரியவில்லை, அதனால் தாய் பதறுகிறாள். ராமன் பதறவில்லையே என்னால் எப்படி காக்க போகிறோம் என்பது தெரியும், அதனால் பதறவில்லை. அதனால தெய்வம் பதறமாட்டார், மனிதன் பதற வேண்டும். தப்பான முடிவுக்கு வர வேண்டாம். நாம் தான் பதற தேவையே இல்லாதவர்கள். மேலும் கண்ணனாக கூறினாரே, மாசுச்சா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. அர்ஜுனா, நீ சோக்கப்படாதே. பொறுப்பு என்னது, உன்னதல்ல. பொறுப்பு ஒருத்தர் ஏத்துக்கிறேன்னு சொல்லச்சே, நாம தான் பொறுப்புன்னு சொல்றது கொஞ்சம் நியாயமான சிந்தனையா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதுனாலே பொறுப்பில்லாமல் தெரிய வேண்டும் என்று அடியேன் கூறவில்லை. அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். ஆனால் அதன் முடிவை கண்டு பதறக்கூடாது என்று மட்டும்தான் பகவான் கூறுகிறார். பொறுப்பையே யாரும் தட்டி கழிக்கவில்லையே. ஆதிசங்கரரோ மத்வாச்சாரியரோ ராமானுஜரோ செய்யாத பொறுப்புகளையா நாம் செய்ய போகிறோம்? அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். அவர்கள் ஒத்தொத்தரும் தங்கள் வாழ்நாளில் நடத்தியிருப்பதை பார்த்தால் இமாலயத்தை விட பெரியது. அவ்வளே செய்தவர்கள் பொறுப்பை தட்டி கழித்தவர்கள் அல்லர்கள், ஓடி போனவர்களும் அல்லர்கள். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். பொறுப்பு அவனது, காக்க வேண்டிய கடமை அவனது, நாம் அவன் சொத்து என்கிற எண்ணம் அவர்களிடத்தில் ஊன்றி இருந்த சொல்லியும். அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்க வேண்டும். ராமன் காக்க போகிறான், பதறுதல் அவனுக்கு இல்லை. நிதானம் தவறாமல் கூறுகிறான், லக்ஷ்மணா, நீ பல வாதங்களை எடுத்து வைத்தாய், ஆனால் இது இத்தனையை விட திரும்ப கூறுகிறேன்,
தந்தை சொல்லை காப்பதுதான் சிறந்த தர்மம். எனக்கேற்ற தர்மம் அது, உனக்கேற்ற தர்மமும் அது என்று மேலே கூறுகிறார். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 24வது சர்க்கம். தம் சமீக்ஷ வியவசிதம் பிதிர் நிர்தேச பாலனே கௌசல்யா பாஷ்ப சம்ருத்தா வச்சோ தர்மிஷ்டம் அப்ரவீத். அப்படி ராமன் உறுதி மாறாமல் இருப்பதை கௌசல்யை கண்டாள். இனி இவன் உள்ளத்தை மாற்ற முடியாது, நம்மால் ஆந்தனையும் முயற்சி செய்து விட்டோம், ராமன் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறான், இவனை மாற்ற முடியாது என்று புரிந்து கொண்டார். அதே சமயத்தில் பெற்ற உள்ளம் பதறுகிறது. இந்த ராமனா காட்டுக்கு போக போகிறான்? என் மடி தவிர அவனுக்கு மற்றொன்று தெரியாதே, இந்த அரசின் பெரும் கட்டிலை தவிர வேறொன்று தெரியாது. எத்தனை பேர் சமைக்க, எத்தனை பேர் தோள்களிலும் மார்புகளிலும் போட்டு வளர்க்க, எத்தனை பேர் பல்லாண்டு பாட, ராமன் நின்னால் ஸ்துதி பாட 100 பேர், நடந்தால் பாட 1000 பேர். இப்படி செல்வ குழந்தையாக வாழ்ந்த ராமனா காட்டுக்கு போக போகிறான்? அவன் என்ன காய்கனிகளை உண்ணுவானா? கரடிகளையும் சிங்கங்களையும் சமாளிப்பானா? காட்டு தீக்கு நடுவிலே தப்பிப்பானா? சூரியன் தப்பிக்காதா எப்படி இருப்பான்? மழை பொழிதால் 6 கொடை பிடிப்பார்கள். வந்த நாட்டு பெண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஏதும் புரியாமல் கௌசல்யை தவிக்கிறாள். யஸ்ய பிருத்யாச்ச தாசாச்ச பிருஷ்டான் நன்னானி புஞ்சதே. எத்தனை வேலையாட்கள், எத்தனை பணியாளர்கள்! ஒரு பணியாளனும் ராமனுக்கு நான் வேலைக்காரன் என்று நினைத்ததில்லை, ராமனை தெய்வமாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ராமன் காட்டுக்கு போய் என்ன செய்வார்? கதம் ஹிதேனுஸ்வம் வத்சம் கச்சந்தம் அனுகச்சதி அகம் துவாம் அனுகமிஷ்யாமி எத்திர வத்ச கமிஷ்யசி. ஒன்று செய் ராமா, கண்ணுக்குட்டி போன வழிதானே தாய்ப்பூசி பின்னே தொடரும், நீ கன்று முன்னே போ, தாய்ப்பசுவாக நான் பின்னே தொடர்ந்து விடுகிறேன், இதுதான் நியாயம். ராமன் கூறுகிறார், கைகேய்யா வஞ்சிதோ ராஜா மயி சாரணம் ஆசிரித்தே மயி ஆரண்யம் ஆசிரித்தே பவத்யாச்ச பரித்யக்தா நனூனம் வர்த்தயிஷ்யதி பர்த்து புனః பரித்யாக ரிஷம்சா கேவலம் ஸ்திரியாக. கௌசல்யை யோசித்து பார். ஒருவேளை கைகை வஞ்சித்தாள் என்பதற்காக நீயும் தயரதனை விட்டு வந்தால் அவனை யார் காப்பார்கள்? அவளோ வஞ்சித்து விட்டாள், நீயோ நேர்மையாக விட்டாய். என்ன வித்தியாசம்? நீயும் விட்டாய், அவளும் விட்டாய் என்று இருக்கும். நான் காட்டுக்கு சென்று திரும்ப வரும்போது என் தந்தையை உயிரோடு பார்க்க விழைகிறேன். அவருக்கு இங்கு சுஷ்ரூஷை பண்ண ஆள் வேணும். பரதன் நாட்டை பார்ப்பான். அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் தந்தையை பார்ப்பதற்கு நேரம் கூட கிட்டாது. நீதான் கூட இருக்க வேண்டும். தந்தைக்கு பணிவிடை யார் செய்வார்கள்? கௌசல்யை கூறுகிறாள், மயா செய்வ பவத்யாச்ச கர்த்தவ்யம் வச்சனம் பிதுகு ராஜா பர்த்தா குரு ஸ்ரேஷ்டா சர்வேஷாம் ஈஸ்வர பிரபு. ராமனே கூறுகிறார், ஈஸ்வரன் இருக்கட்டும், குரு இருக்கட்டும், தந்தை இருக்கட்டும், இவர்களெல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்கள் சொன்னத்தைத்தான் நான் கேட்க வேண்டும். ஜீவந்தியாகி ஸ்திரியா பர்த்தா தெய்வத்தம் பிரபுரேவச்ச பவத்யா மம செய்வாத்ய ராஜா பிரபவதி பிரபு. எனக்கும் உனக்கும் பரதனுக்கும் சீதைக்கும் அனைவருக்கும் தலைவன் அரசன் தயரதன் தான். அவன் விருப்பப்படிதான் அனைவரும் நடக்க வேண்டும். அதன் நம்மை காக்கும். அந்த உறுதியில் எனக்கு எந்த குறைவும் இல்லை. ராஜா இருக்கும்போது நீ அநாதையா? அல்லவே நான் அநாதனா, நீ அநாதையா? என்ன நாட்டிலிருந்து அரசன் சொன்னால் இருக்க போகிறேன். ராமா சில காலம் காட்டுக்கு போய் வா என்று சொன்னால் போய் வரப்போகிறேன். இது எனக்கு ஒன்னும் இழந்ததாக தெரியவில்லை. நான் திரும்ப வரும்போது அரசனை தரிசிக்க வேண்டும். கமனே சுகிருதாம் புத்தியம் நதே சக்னோபி புத்திரக. கடைசியாக கௌசல்யை கூறினாள், உன்னை மாற்ற என்னால் முடியவில்லை, நீயோ போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய். கச்ச இதானீம் மகாபாகோ க்ஷேமேண புனராகதா. இதோ உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், கச்ச புறப்படுவாய். ஹே தாமரை தடங்கையனே, இப்போது நீ புறப்படலாம். நந்தைஷ்யசிவாம் புத்திர சாம்னா ஸ்லக்ஷ்ணேன சாருணா அபீதானீம் சகாலஹ சியாத்வனாத் பிரத்யாகதம் புனஹ. நீ திரும்ப வரும் வரை காத்திருப்பேன், தயரதனையும் காப்பேன், நாட்டுக்கும் நல்லது செய்வேன். சடைமுடியோடே நீ எப்போது அந்த தெற்கு திசையிலிருந்து வருவாய் என்று எதிர்பார்த்திருப்பேன். ததாகி ராம வனவாச நிச்சிதம் ததர்ஷ தேவி பரமேண சேதசா உவாச்ச ராம சுபலக்ஷணம் வச்சோ பபூவச்ச ஸ்வஸ்தயனானி அபிகாங்ஷிணி. உடனே உள்ளே சென்றாள், கைகால் கழுவிக்கொண்டாள், ஆச்சமனம் செய்தாள், ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ண தயாரானாள். கௌசல்யின் மங்களத்தை அனைவரும் எதிர்பார்ப்போம். இப்போது நாம் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ராமர் பட்டாபிராமரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை கலியன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கும் நாங்குநேரி ஜீயர் சுவாமி, அவருடைய 81வது திருநக்ஷத்திரம் சதாபிஷேக உற்சவம் 6ஆம் தேதி டிசம்பர் நடக்க இருக்கிறது. அனைவரும் வருக. அதற்கு முதல் நாள்
5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வானமாமலை 4 நேரியில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கும் அனைவரும் திரண்டு வந்து வானமாமலை பெருமான் நாச்சியார் ஜி.எஸ். சுவாமி அருளை அன்று அவசியம் பெற்று போக வேண்டும். உபன்யாசத்திலும் பங்கெடுக்க வேண்டுகிறேன்.